எல்லாரும் ஒரு கோணத்துல இந்த கேஸை பார்த்துட்டு இருக்கும் போது ஐபிஎஸ் ராஜேஸ்வரி அவர்கள் மட்டும் இந்த கேஸை வேற கோணத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருந்த குவார்டர்ஸ்ல இருக்க எல்லா மக்கள் கிட்டயும் போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வீடுகளை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போதுதான் எல்லாரும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை கை காட்டுறாங்க. இவங்க நடந்துக்கிறது இயல்புக்கு மாறா இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்லயும் போய் தேடுதல் பணி ஆரம்பிக்கிறாங்க. தேடும் போதுதான் அந்த வீட்டுல வியர்டான சில திங்ஸ் எல்லாம் பாக்குறாங்க. அதாவது அழுக்கான ஒரு துணியில சப்பாத்தி சுருட்டப்பட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல மண்ணோட சில அழுக்கு துணிகள் இருக்கிறதாகவும் பாக்குறாங்க. எந்த ஒரு ஆர்மி ஆபீசர் வீட்லயும் இப்படி ஒரு திங்க நாங்க பார்த்ததே இல்லை அப்படின்னு அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சமையல் செய்கிற ஒருவங்க கிட்ட விசாரணை ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீட்டுல உள்ளவங்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னும் போது அந்த சமையல் செய்யறவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க, சரியா சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வீட்டுல சரியா யாரும் சாப்பிடுறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த மதியம் டைம்ல தில்ஷன் கொல்லப்பட்ட அந்த நேரத்துல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேகமா அந்த வீட்டுல இருந்து ஒரு ஜீப் வெளியே போச்சு. அதே வேகமா கொஞ்ச நேரம் பொறுத்து திருப்பி உள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் ஐபிஎஸ் ராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு கொலையாளி இவங்க வீட்டுல இருக்கிறவங்களாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகத்தை ஏற்படுத்துது.